ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இது சனிக்கிழமை காலையில. இன்னைக்கு காலை சாப்பாடு சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா தான். கவினுக்கு கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாளாவது சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா இருக்கணும். ஸோ எப்பயுமே அதை வாங்கி வச்சிருவேன். ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அது. ஸோ சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி ரெசிபி சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளான சாப்பாடு தான். சுரக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொஞ்சமா தக்காளி சாதம், வாழைக்காய் வறுவல் வச்சு மதிய லஞ்சு முடிச்சிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வீட்லயே பேக்கரி ஸ்டைல்ல கோதுமை பிரெட் செய்யலாம் அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு பாத்திரத்துல வெதுவெதுப்பான பால்ல ஈஸ்ட், சர்க்கரை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா ஒரு 10 நிமிஷம் புளிக்க வச்சு ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவா பிசைஞ்சு 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். மறுபடியும் திருப்பி இதை ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு ஒரு 1 மணி நேரம் மறுபடியும் புளிக்க வச்சு எடுத்து ஓவன்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான கோதுமை பிரெட் ரெடி. ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த பிரெட்ல ஜாம் வச்சு பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்